ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு மிதக்கும் உணவக கப்பல் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, சென்னையோட ECR அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முட்டுக்காடு படகு இல்லத்தில் தான் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையோட சார்பில் 5 கோடி ரூபாய் செலவில் இந்த மிதக்கும் உணவகம் உருவாக்கப்பட்டுள்ளது. DTC அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் மற்றும் கேரள மாநிலம் கொச்சியில் அமைந்துள்ள கிராண்டியர் மரைன் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் ஆகிய இந்த 2 நிறுவனங்களோட கூட்டு முயற்சியில் தான் இந்த மிதக்கும் உணவக கப்பல் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டு சுற்றுலாத்துறையோட ஒரு புது முயற்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த முயற்சி தமிழ்நாட்டுக்கு வர சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மிதக்கும் உணவக கப்பல் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் திறக்கப்பட்டு வாரத்தோட அனைத்து நாட்களையும் இயங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சீன் க்ரூஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த உணவகம் 125 அடி நீளமும் 25 அடி அகலமும் கொண்ட ஒரு கப்பல். இதில் மொத்தம் 2 தளங்கள் இருக்குது. இதோட தரைத்தளம் முழுவதும் குளிர்சாதன வசதி கொண்ட மூடப்பட்ட ஒரு தளமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முதல் தளத்தில் சமையலறை, கழிவறை, அதுக்கப்புறம் இயந்திரங்களுக்கான அறை ஆகியவையும் அமைக்கப்பட்டுள்ளது. இதோட முதல் தளம் ஓப்பன் ஏர் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறந்த வெளித்தளமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சீன் க்ரூஸ் சவாரிக்கான கட்டணம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் மற்றும் கிராண்டியர் மரைன் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் ஆகிய இந்த 2 நிறுவனங்களால் இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சீன் க்ரூஸ் கப்பலில் அலுவலக கூட்டங்கள், பிறந்தநாள் விழாக்கள் மற்றும் சமூக நிகழ்வுகளும் நடத்தப்பட வாய்ப்புள்ளது. இதற்கான முன்பதிவு கூடிய விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு வர சுற்றுலா பயணிகளை எண்ணிக்கை அதிகரிப்பதோட ECR பகுதியோட பொருளாதார நடவடிக்கையை மேம்படுத்தும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்த கப்பலோட பயண தூரம் 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்படின்னும் இதோட உணவு பஃபே முறையில் இருக்கும்னு சொல்லப்படுது. அதோட இந்த கப்பலோட தரைத்தளத்தில் லைவ் மியூசிக், DJ ஸ்டேஜு, TV ஸ்க்ரீனிங் ஆகியவையும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மிதக்கும் உணவக கப்பலால் முட்டுக்காடுக்கு வர சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.